Hi students, வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? 7 பயிற்சி 7.1ல் 10ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்கோம்? ஒரு மேஜை விளக்கின் மேஜை விளக்கு படம் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் சில வீடுகளில் டேபிள் லேம்ப் வச்சு படிப்பாங்க. மித்த விளக்கு எல்லாம் அமைச்சிட்டு படிக்கலை. அந்த டேபிள் லேம்பை மட்டும் நம்ம போட்டு படிக்கலை. வெளிச்சம் அந்த ஸ்பேஸ்க்கு மட்டும் தெரியும், மற்ற இடத்துக்கு தேவையில்லாமல் வெளிச்சம் தெரியாது. நைட்டில் மேக்சிமம் பயன்படுத்துறது இந்த மேஜை விளக்கு. வெளிப்புறத்திற்கு, அதாவது மேல் பகுதியுடன், இந்த வெளிப்புறத்திற்கு மட்டும், இந்த மேல் பகுதி ரவுண்டு இருக்கும், மேலே ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும், அதுக்கும் இந்த வெளிப்புறத்துக்கு மட்டும் வர்ணம் பூசுறாங்களாம், பெயிண்ட் பண்றாங்களாம். எப்படி? இந்த கீழ்ப்பகுதி கேப்பா இருக்கும், உள்ள கம்பு மாதிரி கொடுத்து அதுதான் ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். இந்த மேல்புறத்திற்கும் இந்த வெளிப்புறத்திற்கும் பெயிண்ட் பண்றாங்க. ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு வர்ணம் பூச 2 ரூபாய் செலவாகும். அப்பனா இந்த மேஜை விளக்கிற்கு இந்த சுத்தி வரையும் மேலையும் பெயிண்ட் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும்னு கேட்குறாங்க. முதல்ல இது என்ன ஷேப்ல இருக்குன்னு பாருங்க. இடைக்கண்டம், கூம்பின் இடைக்கண்ட வடிவத்துல இருக்கு. அப்ப இடைக்கண்டத்தின் இது வலைபரப்பு பிளஸ் மேற்பரப்பு மட்டும் சேர்த்துக்கிறோம். இந்த பரப்பு மட்டும், இந்த வலைபரப்பு பிளஸ் இந்த பரப்பு, அந்த சுத்தி வர இருக்க வலைபரப்பு, அடியில வந்து கேப்பா இருக்கும். ஓகே, அத இடைக்கண்டத்தின் வலைபரப்பு பிளஸ் மேற்பரப்புன்னு மட்டும் போட்டு. அப்ப மேஜை விளக்கின் வர்ணம் பூசும் பகுதி இடைக்கண்டத்தின், இங்கதான் ஸ்டாண்ட் இருக்கு. ஓகே, இந்த ஸ்டாண்ட் இங்க இருக்கனால கேப் இருக்கும், அதனால இந்த பரப்பு தேவையில்லை, இதுல பெயிண்ட் அடிக்க முடியாது, கேப் இருக்கனால. இடைக்கண்டத்தின் வலைபரப்பு பிளஸ் மேல் பரப்பு. மேல் பரப்பு என்ன இருக்கும்? வட்டமா இருக்கும். வட்டத்தின் பரப்பு πr². இடைக்கண்டத்தின் வலைபரப்பு சாதாரண கூம்புனா πrl, இது இடைக்கண்டம். அப்ப πr + r l பிளஸ் இந்த மேல் பரப்பு என்னது? πr². ஸ்மால் ஆர், இது ஸ்மால் r². ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு செலவு 2 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஆர் = 12 சென்டிமீட்டர், ஸ்மால் ஆர் = 6 சென்டிமீட்டர். ஹைட் கொடுத்துருக்காங்க, எல் இல்லை, இப்போ எல் கண்டுபிடிச்சுக்குருவோம். ஸோ எல் = இங்கே என்ன ஃபார்முலா? h² + r - r². அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆர் மட்டும் இருந்தால் h² + r² போடுவோம். இப்போ 2 ஆர் இருக்கு, ஸோ r - r the whole square. அறுபத்தி 4, 36, 100, 10. ஸோ எல் = என்னது? சாய்வீரம் 10 சென்டிமீட்டர். சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடி. பை அப்படியே வச்சுக்கிடுவோம். கேபிட்டல் ஆர் எவ்வளவு? 12, ஸ்மால் ஆர் 6, எல் இப்போ தான் 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்மால் ஆர் r², 18. பைய காமன் எடுத்துக்கிடுவோம். 216 சதுர சென்டிமீட்டர்னு இருக்கு. இது அப்படியே வச்சுக்குவோம். 2 ரூபாயால பெருக்கப்படும். ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு வர்ணம் பூச ஆகும் செலவு 2 ரூபாய். அப்படின்னா எத்தனை? 216 பை சதுர சென்டிமீட்டருக்கு ஆகும் செலவு = 216 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு 2, எல்லாத்தையும் பெருக்கிட்டு 7ஆல் வகுக்கிறேன். டிவைட்
7 49, மிச்சம் 5 50, 7 49, மிச்சம் 1, 0 சேர்த்துக்கிட்டே போகலாம் அப்படியே. அப்போ 1357 ரூபா 71 பைசா. இன்னொரு டிஜிட் கண்டுபிடிச்சு போடலாம். அந்த மேஜை விளக்கிற்கு வர்ணம் பூச ஆகும் செலவு 1357 ரூபா 71 பைசா அப்ராக்சிமேட்டா. ஓகேவா?